ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/3/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 2/11/2004. உங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய சுய உபகாரியாகி உங்களுக்கு அபகாரம், அதாவது உங்களை நிந்தனை செய்யக்கூடிய, துக்கம் செய்யக்கூடியவர்களுக்கும் உதவி செய்யக்கூடிய பரோபகாரி ஆகுங்கள். அனைத்து சக்திகளிலும் தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவராகி மரியாதை கொடுப்பதில் வள்ளலாகுங்கள். இன்றைக்கி அன்பு கடல் பாபா தன்னுடைய அன்பான குழந்தைங்களை பார்க்குறாரு. நீங்கள் பாபா முன்னாடி சாக்கார ரூபத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஸ்தூலமாக ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் சரி, இந்த அன்பு உங்கள் எல்லோரையும் பாபாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதாக அனுபவம் செய்ய வைக்குது. ஒவ்வொரு குழந்தையுடைய அன்பும் பாபா எனக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்ற அனுபவம் செய்ய வைக்குது. ஸோ பிடரிக்கு அருகாமையில் அல்லாஹ் இருக்கிறார் அப்படின்ட்டு குரானில் கூட இது வெளிப்பட்டு இருக்கும். ஸோ எல்லா குழந்தைகளுமே அன்புனால தான், பாபா மேலே வச்சுருக்கிற அன்புனால தான் இங்கே நேரடியாக பார்க்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்தெல்லாம். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய இதயம் முழுக்க பாபாவுக்கான அன்பு இருக்குது அப்படிங்கிறத பாப்தாதா பார்க்குறார். ஸோ எல்லாருடைய இதயத்திலும் என்னுடைய பாபா, மேரா பாபா அப்படின்ற அன்பின் பாடல் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த அன்பு தான் உங்களை உடலிலிருந்தும் உடலின் சம்பந்தத்திலிருந்தும் விடுபட வைக்கிது, பந்தனத்திலிருந்தும் விடுபட வைக்கிது பாபா மேலே இருக்கிற அன்பு. ஸோ இதே அன்பு தான் உங்களை மாயையை வென்றவராகவும் ஆக்குது. எங்கே இதயத்தில் அன்பு இருக்குதோ அப்போ தூரத்திலே மாயை ஓடி போயிடும். ஆஹா, இவர் பாபா மேலே அன்பு கொண்டவராக இருக்கிறாருப்பா, இவர் இதயத்துக்குள்ளே நம்ப பெற முடியாதுப்பா அப்படின்ட்டு ஓடி போயிடும். ஸோ அதனால் அன்புன்ற பாடத்தில் பாஸ் ஆகாத குழந்தையே கிடையாது, எல்லோரும் பாஸ், ஆல் பாஸ். ஸோ ஒன்று பாபா மேலே இருக்கிற அன்பு, இன்னொன்று அனைத்து சக்திகளையும் கொண்ட சர்வ சக்திவான் தந்தை கிட்ட இருந்து கிடைச்சிருக்கிற சர்வ சக்திகளின் கஜானா. ஸோ இன்றைக்கி ஒருபுறம் பாபா அன்பை பார்க்கிறாரு, இன்னொரு பக்கம் சக்தி சேனைகளின் சக்திகளை பார்க்குறார். எந்த அளவிற்கு உங்களுக்குள்ள அன்பு நிரம்பி இருக்குதோ, அல்லது அன்பில் நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்களோ, அந்த அளவிற்கு சக்திகளும் உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்கும். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா சக்திகளை சமமாக தான் கொடுக்கிறார். உங்களை மாஸ்டர் சர்வசக்திவான்களாகிய உங்களை அனைத்து சக்திகளிலும் நிரம்பியவராக ஆக்கிறார் இல்லையா? அனைவருமே மாஸ்டர் சர்வசக்திவானாக பாபா ஆக்கிறார். ஸோ ஒரு சிலரை அனைத்து சக்திகள் நிரம்பியவராகவும் மற்றவர்களை கொஞ்சோண்டு சக்தி நிரம்பியவர்களாகவும் பாபா ஆக்கிறது கிடையாது. நீங்கள் எல்லோருமே என்ன சொல்கிறீங்க? என்னுடைய ஸ்வமானே மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறதுல தான், அதாவது அனைத்து சக்திகள் கொண்டிருப்பதில் தான் என்னுடைய ஸ்வமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த சமானத்தில் தான் நான் இருக்கிறேன்,
நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற சமானத்தில்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதனால் பாப்தாதா எல்லா திசையிலும் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கேட்குறார். நான் மாஸ்டர் சர்வசக்திவான் எல்லோரும் சொல்கிறீங்களே, அப்போ அனைத்து சக்திகளையும் உங்களுக்குள்ள அனுபவம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்குறேன். அனைத்து சக்திகளின் மீது நிரந்தரமாக உங்களுக்கு அதிகாரம் உரிமை இருக்குதா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொன்னால் அந்த சக்தி கேட்கணும், அப்போ தான் அதிகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் இடுற கட்டளை அது கேட்கும் இல்லையா? ஏன்னா பாப்தாதா கிட்ட இருந்து அனைத்து சக்திகளும் உங்களுக்கு ஆஸ்தியாக கிடைச்சிருக்குது. ஸோ அப்போ உங்கள் ஆஸ்தியின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா? ஆசிரியர்களை கேட்குறாரு. அதிகாரம் இருக்குதா சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள். அதிகாரம் இருக்குதா? நினச்ச நேரம் அந்த சக்தி ஸ்வரூபமாக ஆகுறீங்களா? பாண்டவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், நிரந்தர அதிகாரம் இருக்குதா அல்லது அப்பப்போ தான் அதிகாரம் வருதா? ஸோ எப்போ ஒரு சக்தி தேவைப்படுதோ அப்போ அந்த சக்தி உங்கள் கட்டளைப்படி அந்த நேரமே உள்ளே நையா சொல்லி உங்கள் முன்னாடி நிற்கிதா? இந்த சக்தி சேனை முன்னாடி நிற்கிதா? எந்த சக்தி தேவையோ அந்த செகண்ட் வந்துடுதான்றார். உள்ளே நையா அப்படின்னு சொல்லுதா? நீங்கள் கூப்பிட்ற நேரம்லாம் டக்கு டக்குன்னு வருதா? எப்போ கூப்பிட்டாலும், நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கூப்பிட்டாலும், இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கனவு வருது, டக்குன்னு அந்த சக்தியின் சொரூபம் ஆகணுன்னு டக்குன்னு ஆயிடுறீங்களா? யோசிங்க. ஸோ அதிகாரம் கொண்டவர் ஒரு கட்டளை பிறப்பித்தார் அப்படின்னா அந்த சக்தி உள்ளே நையான்னு சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சக்தி மீது அதிகாரம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த சக்தியை கூப்பிட்ற நேரத்தில் அந்த சக்தியை உங்களால் பயன்படுத்த முடியணும். நேரத்திற்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சக்தியை உங்களால் பயன்படுத்த முடியணும். ஸோ அந்த மாதிரி அதிகாரம் கொண்டவர்களாக மாறிட்டீங்களா? ஆத்மாக்களை கேட்குறார். பாபா உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்துருக்கிறார், அதனால் அந்த ஆஸ்தியை உங்களுடையதை ஆக்கி இருக்கிறீங்க. ஆக்கிட்டீங்க தானே? ஸோ அப்போ உங்களுடையதாக ஆயிடுச்சுன்னா அதன் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும் தானே? ஸோ ஒரு சக்தியை ஒரு குறிப்பிட்ட விதமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும் பொழுது உங்களால் அதே மாதிரி பயன்படுத்த முடியணும். உதாரணத்திற்கு உள்ளடக்கும் சக்தி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த நேரம் நம்ம வாயை விடலாம், வாயை விட்டிங்கன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ டக்குன்னு உள்ளடக்கிக்கோ அப்படின்னா அது அந்த சக்தி இருக்குதா? அதை மீறி உங்கள் வாய் வழியாக வார்த்தை வந்துடுதா? சொன்னோடனே அந்த உள்ளடக்கும் சக்தி வானோடனே உள்ளேனே ஏன்னு வருதா? இல்லை வாயை விட்டுறீங்களா? தலையை அசைங்க. வருதுன்னா தலையை அசைங்க, கையை அசைங்க. ஸோ எப்போவாச்சும் தான் நீங்கள் சொல்கிறத இந்த சக்திகள் கேட்குதா அல்லது எப்போவுமே கேட்குதா? ஸோ உள்ளடக்கும் சக்தி உள்ளேனையான்னு வருது. ஆனால் ஒரு 10 தடவை உள்ளடக்கிய பிறகு 11ஆவது தடவை வரும்போது கொஞ்சம் ஆட்டங்கானதா? இதுதான் முக்கியமான விஷயம் இல்லை? ஃபஸ்ட்டு அமைதியாக இருப்போம், திரும்ப 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 பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைம் வெடிக்குது இல்லையா? அந்த திரும்ப திரும்ப பிரச்சனை வருதெல்லாம் நீ உள்ளவா, அதாவது வெளியே வா அப்படின்ட்டு உங்கள் பலகீனத்தை கூப்பிடுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பாம்பு ஒரு இடத்துக்குள்ளே பூந்துக்குச்சு,
வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல அல்லது அந்த புத்து ஏதோ ஒன்று மண்ணுக்குள்ளே கூட புந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன தான் அதை சுற்றி தடியால் அடித்தாலும் அது வருமா? வந்தால் என்ன ஆகும்னு அதுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதை விட டேமேஜ் நமக்கு ஆகுது. ஏன் அந்த அசுரகுணம் வருது? அசுரகுணம் பாம்பு மாதிரி, எதுக்கு அதை வர விட்றீங்க? வந்துச்சுன்னா மாட்டிக்குவீங்க நீங்கள். ஸோ அப்போ 10 தடவை இதானாலும் 11ஆவது தடவையும் அந்த பொறுமை சக்தி இருக்கணும், உள்ளடக்கும் சக்தி இருக்கணும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த சக்தி ரொம்ப ஈஸியாக உங்கள் முன்னாடி உள்ளே நையான்னு சொல்லணும். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வரணும். காலம் கடந்த பிறகு வரக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். கோ வித் தி ஃப்ளோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, அப்படியே நாடகம் எப்படி போதோ எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறது. அதுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கணும். குழந்தையாக இருக்கும்போது அந்த சக்தி இருந்துச்சு, வளர தான் அது போயிடுச்சு. அதேமாதிரி 2-3 ஜென்ரேஷன் முன்னாடிலாம் இருந்துச்சு. அப்பா அம்மா ஏதாவது சொன்னால் கம்முன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ கேட்குறதில்ல. ஏன்? உள்ளடக்கும் சக்தி இருக்கிறதில்ல. ஸோ நான் இதை செய்யணுன்னு தான் விரும்புகிறேன், ஆனால் வேறு ஒன்று நடந்துச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அனைத்து சக்திகள் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் நடக்கணும். இங்கே நடக்கணுன்றது உங்கள் மீது செலுத்த வேண்டிய அதிகாரம், மற்றவங்க மீது கிடையாது. அதையும் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா உங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறது தான் இங்கே ட்ரைனிங்கே. சுய ராஜ்ய அதிகாரி, மற்றவங்கள ராஜ்யம் பண்ணுற அதிகாரி கிடையாது. இப்போ சொர்க்கத்தில் தான் அந்த அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்குது. தன்னையே கட்டுப்படுத்தாதவன் உலகத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு அஞ்ஞானிகளே சொல்லுவாங்க. ஸோ இந்த உரிமையை எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா கொடுத்துட்டார். ஆனாலும் நிரந்தரமாக இந்த உரிமையை பயன்படுத்துவதில் வர்ஷிக்கிரமமாக தான் இருக்கிறீங்க. ஸோ அதனால் இந்த உரிமை நிரந்தரமாகவும் ஈஸியாகவும் உங்களால் பயன்படுத்த முடியணும். ரொம்ப இயற்கையாக இருக்கணும். உங்களுடைய சுபாவமாகவே அது இருக்கணும், இல்லை தானாகவே. அதுதான் நான் ஓம் சாந்தி, நான் அமைதியானவன்றது சாதாரண இதே கிடையாது. ஏன்னா அமைதினாலே எல்லா சக்தியும் வந்துடும், திருப்தி வந்துடும். ஸோ அதற்கான யுக்தி என்ன? பாபாவை ஹசூர் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹசூர் ஹாசிர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு அர்த்தம்னா தலைவன் இருக்கிறான். யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எப்போ கூப்பிட்டாலும் அவர் வந்துடுறார், பக்கத்திலே இருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அதே மாதிரி கடவுளுடைய குழந்தைகளாகிய உங்கள் முன்னாடியும் எப்பொழுதும் சக்திகள் இருக்குது. எப்போ தெரியுமா? எப்போ நீங்கள் பாபாவுடைய ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்களோ அப்போ அனைத்து சக்திகளும் உங்கள் கூடவே இருக்கும். உள்ளேன் ஐயா அப்படின்ட்டு சொல்லும். ஏற்றுக்கொள்கிறேன் உங்கள் கட்டளையை அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் பாபா சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணும். அதுதான் இருக்குது. எப்போவுமே ஜி ஹாசிர் உள்ளேன் ஐயா அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு கட்டளைக்கும், எத்தனை தடவை கட்டளை இட்டாலும். ஸோ அப்போ பாருங்கள், பாபாவுடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களுடைய கட்டளைக்கு சக்திகள் கீழ்ப்படியுன்ற. சூப்பர் இல்லை? நீங்கள் அங்கே கீழ்ப்படியலைன்னா இங்கேயும் சக்திகளும் உங்களுக்கு கீழ்ப்படியாது. ஒவ்வொரு அடியிலும் உள்ளேன் ஐயான்னு சொல்லும். ஆனால் ஒவ்வொரு ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணுறதுல நீங்கள் உள்ளேன் ஐயான்னு சொல்லலை அப்படின்னா அப்போ ஒவ்வொரு நொடியிலும் சக்திகளும் உங்கள் முன்னாடி இருக்காது. அனைத்து சக்திகளும் உங்கள் முன்னாடி எப்போவுமே இருக்காது, ஒவ்வொரு அடியிலும் இருக்காது. இப்போ ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கும் சக்திகள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய சம்மந்தம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய ரகசியம் இது இல்லையா? நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத்தையோ கட்டளையோ
எப்போவாச்சும் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சக்திகள் கூட உங்கள் முன்னாடி எப்போவாச்சும் தான் உங்கள் கட்டளைக்கு ஏற்றபடி வந்து நிற்கும். வான்னு கூப்பிட்டிங்கன்னா அதுவும் எப்பயாச்சும் தான் வரும். ஸோ அந்த நேரத்தில் அதிகாரம் கொண்டவர் ஆகிறதுக்கு பதிலாக அடிமையாக மாறிடுறீங்க. இல்லை, அதிகாரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொன்னது அது கேட்டிருந்துருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக சூழ்நிலை கைதியாக நீங்கள் மாறிடுறீங்க, ரியாக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ பாப்தாதா ரிசல்ட்டை பார்த்தார். என்ன பார்த்தாரு ரிசல்ட்டில்? நீங்கள் எல்லாம் வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. எல்லோரும் நம்பர் 1லாம் இல்லை, நம்பர் வைஸாக, நம்பர் வாரா, அதாவது வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாட்டேங்குது. சில சமயம் ஈஸியாக இருக்குது, சில சமயம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சக்திகள் வெளிப்படுது, அல்லது கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு தான் வெளிப்படுது, ஈஸியாக வர மாட்டேங்குது. அப்படி வரிசைக்கிரமம் இருக்குது குழந்தைங்க கிட்டன்றதை பாப்தாதா பார்க்குறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் அப்பாவுக்கு சமமாக இருக்கிறத தான் பார்க்க விரும்புகிறார், வரிசைக்கிரமமாக இருக்கிறத பார்க்க விரும்பலை. ஸோ உங்கள் எல்லாருடைய லட்சியமும் பாபாவுக்கு சமமாகிறது தானே, அல்லது வரிசைக்கிரமமாகிறதா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிங்கன்னா உடனே எல்லோரும் என்ன சொல்லுங்க? நான் பாபாவுக்கு சமமாகணும் அப்படி தானே சொல்லுவீங்க. அப்போ செக் பண்ணுங்கள், எல்லா சக்தியும் எனக்குள்ளே இருக்குதா? எல்லா சக்தியும், அந்த அனைத்து சக்தியும், அனைத்துன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள். சில சக்திகள் மட்டும் இருக்குதுல்ல, எல்லா சக்தியும் இருக்கணும், ஒன்றுமே குறை இருக்கக்கூடாது. அதன் அனுபவியாக இருக்கணும். அதை பல தடவை அந்த சக்தியை பயன்படுத்த தான் அதன் அனுபவியாக ஆவீங்க. இல்லை, சித்திரமும் கை பழக்க தான் எல்லாம் வரும். சக்திகளை பயன்படுத்துவதும் அப்படி தான். ஸோ அனைத்து குணங்களும் எனக்குள்ளே இருக்குதா? அனைத்து சக்திகளும் எனக்குள்ளே இருக்குதா? என்னுடைய நிலை பாபாவுக்கு சமமாக இருக்குதா? என்னுடைய ஸ்திதி, மனநிலை. ஸோ என்னுடைய ஸ்திதி வெற்றி அடைகிறதா, அல்லது அந்த எதிர்மறை சூழ்நிலை சில சமயம் என் மீது வெற்றி அடைஞ்சிடுதா? அப்படின்னு அர்த்தம், என்னுடைய ஸ்திதியை கெடுத்துடுதா? இல்லை, அந்த அமைதி கெடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்கள் அமைதியை கெடுத்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க. ஸோ எதிர்மறை சூழ்நிலை உங்கள் மீது வெற்றி அடையுது அப்படின்னா அதற்கான காரணம் உங்களுக்கு தெரியும் தானே. எப்போ உங்கள் மனநிலை பலகீனமாக இருக்கிறதோ அப்போ தான் எதிர்மறை சூழ்நிலை உங்களை தாக்க முடியும். இது ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ ஜென்ரலாகவே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை வருது, ஒரு பதற்றம் வருதுனாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம பலகீனமாக இருக்கிறோன்ட்டு. ஸோ உடனடியாக பண்ண வேண்டியது என்னென்னா, முரளி எடுத்துகிட்டு தனியாக போய் உட்காந்துட்டு படித்து, ஏன்னா அந்த நேரம் நீங்கள் பாபா நினைக்கவும் முடியாத மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்னா முரளி, அதுலேயும் குறிப்பாக முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பார்த்து திரும்ப திரும்ப சொல்லி மனதை அசைப்போடணும். அசைப்போடுறது கூடவே அந்த நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். இதனால் என்ன தீமைன்றதை நினைக்கும் போது தான் உங்களுக்கு பதற்றம் வரும். இதனால் என்ன நன்மைன்னு நினைக்கும் போது அதை ஏற்றுக்குவீங்க. உடனே அப்படியே மனம் மாறும். சரி, பாபாவும் சொல்கிற மனநிலை பலகீனமாக இருக்கும்போது தான் எதிர்மறை சூழ்நிலை உங்களை தாக்கும். உங்களுடைய சுயஸ்திதி, ஒரிஜினல் ஸ்திதி நிரந்தரமாக வெற்றி அடையணும் அப்படின்னா, சூப்பரான பாயிண்ட் சொல்கிறார். லவ் யூ பாபா. என்ன தெரியுமா, எப்போவுமே சுயமரியாதையில் இருக்கிறதும் பிறருக்கு மரியாதை கொடுப்பதிலும் பேலன்ஸாக இருக்கணும். இல்லை, நான் சமானத்தில் இருக்கணும், அமைதியான ஆத்மா, பணிவான ஆத்மா. இது பிறருக்கு மரியாதை கொடுக்கணும். இல்லை, அவர்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறது, அதை கொஞ்சம் நீங்கள் ஆட்டங்கான வச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், அவங்க உங்கள் சமானத்தெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை, எதிர இருக்கிறவங்கள கொஞ்சம் நம்ம தூண்டி விட்டோன்னா முடிஞ்சு போச்சு. அந்த தூண்டி விடுற மாதிரி நீங்கள் பேசும்போதே சமானத்தை விட்டு இறங்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்புறம் என்ன ஆகும், எதிர்மறை சூழ்நிலை தான் வெற்றி அடையும்.
ஸோ அதுக்கு தான் சொல்கிறார், சூப்பராக சொல்கிறார் இல்லையா. ஸ்வமானமும் சுய மரியாதையும் சமமாக இருக்கணும். ஸோ யார் ஸ்வமானத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே பிறருக்கு மரியாதை கொடுப்பதில் வள்ளலாக இருப்பாங்க. நிறையா அந்த மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே பிறருக்கு மரியாதை கொடுக்கறது உண்மையிலே கொடுக்கறது கிடையாது. பிறருக்கு மரியாதை கொடுக்கறது மரியாதையை பெறுவது இல்லையா. நீங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது மரியாதை தானாக உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். ஸோ இங்கே கொடுப்பது தான் அடைவது, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் மரியாதை கொடுக்காமல் பேசலைன்னா அங்கேருந்தும் அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் வரும். ஸோ யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவர்கள் ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் தானாகவே மரியாதையை பெறுவதற்கு தகுதியுடையவராக ஆகிடுறாங்க. மரியாதைக்கு உரியவராக மாறிடுறாங்க ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும். ஸோ அப்போ அவங்கவுங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூட மாட்டாங்க. ஸோ அப்போ முதலடியே பக்காவாக இருக்கணும் இல்லையா. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு வாங்க இல்லையா. ஸோ முதலடியே பக்காவாக இருக்கணும். மரியாதை கொடுத்து பேசுகிறேன்னா அதை கொடுக்கும்போது சில சமயம் அவங்க ஏடாகுடமாகவும் பேசலாம். அப்பயும் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னா அதுதான். நீங்கள் அவங்க ஸ்லைட்டாக நீங்கள் மரியாதை கொடுக்கும்போது அவங்க மோசமாக பேசுகிறாங்கன்னும்போது நீங்கள் உடனே மோசமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்பயும் நீங்கள் மரியாதை கொடுக்கும்போது அந்த மோசமாக பேசுகிறவர்களுக்கு மனது உறுத்தும், நம்ம ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படின்ட்டு. டக்குன்னு அவங்களுடைய குணத்தை மாற்றிக்குவாங்க. நீங்களே உங்களுடைய இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் யோசிச்சு பாருங்களாம். நீங்களே மற்றவர்கள் மரியாதை கொடுக்கும்போது நீங்கள் மோசமாக பேசியிருந்தால் கூட டக்குன்னு உங்களுடைய குணத்தை மாற்றிக்குவீங்க. ஆக நம்ம இப்படி பேசக்கூடாது, மரியாதையாக பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், யார் எப்போவும் மரியாதை கொடுக்குறாங்களோ தானாகவே எல்லாருடைய இதயத்திலும் மரியாதைக்குரியவராக உட்காந்துடுறாங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லையா. ஸோ நீங்கள் பிரம்மா பாபாவை பார்த்தீங்க இல்லையா. அவர் ஆதி தேவனாக இருந்தால் கூட இந்த நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்தாலும் கூட குழந்தைங்களுக்கு எப்போவுமே மரியாதை கொடுத்தார். சூப்பர் இல்லை இல்லை. முதல் ஆத்மா அவர் தான், கடவுளுக்கு அடுத்தது அவர் தான். ஆனால் அவர் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தார் இல்லை. அதேமாதிரி எல்லாரையும் விட வயதில் பெரியவரும் அவர் தான், உடல் ரீதியாக எடுத்துக்கிட்டால் கூட. அப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கும் அவர் மரியாதை கொடுத்தார். அது மட்டும் கிடையாது, அவர் மற்ற ஆத்மாக்கள் கிட்டேருந்து தன் குழந்தைங்களுக்கு அதிக மரியாதையை பெற்று தந்தார், தனக்கு கிடைத்த மரியாதையை விட. இல்லை, தான் செய்யும் விஷயத்திற்கு கூட இதுக்கு காரணம் என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு அந்த மரியாதை வைத்தார், குழந்தைங்களை முன் வைத்தார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அதனால தான் பிரம்மா பாபா ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் மரியாதைக்குரியவராக மாறினார். ஸோ அவர் மரியாதையை கொடுத்தாரா, மரியாதையை அடைந்தாரா? ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மற்றவர்களுடைய இதயத்தில், உங்களுடைய இதயத்திலிருந்து அன்பின் விதையை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார். சூப்பர் இல்லை, கரெக்டு தானே இது. நீங்கள் நிஜ உதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததே எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்மக்கிட்ட அவ்வளோ மரியாதையாக ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்க மேலே நமக்கு மரியாதை வந்துடும் இல்லையா. அவங்கள நம்ம உதாசீனப்படுத்தி பேச மாட்டோம். ஸோ இந்த உலகத்தின் முன்னாடி நீங்கள் விஸ்வ கல்யாண்காரி ஆத்மாக்கள், உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்கள். ஸோ எப்போ நீங்கள் மற்ற ஆத்மாக்களுக்கு மரியாதை, அன்போடு மரியாதை கொடுக்குறீங்களோ, பயத்தில் இல்லை, அன்புனால் மரியாதை கொடுக்குறீங்களோ, அப்போ தான் உலகத்துக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கிறேன்ற உணர்வே உங்களுக்கு அனுபவம் ஆகுன்றார். உலக நன்மை செய்யக்கூடிய ஆத்மா நானுன்ற அனுபவமே உங்களுக்கு அப்போ தான் ஆகுன்றார். ஸோ இப்போ
பாப்தாதா பார்க்குறார். ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வள்ளல்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு பொருளை கொடுத்தா வள்ளல்ன்றாங்களே, அது கூட மரியாதையோடு கொடுத்தா தான். இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு பேசுனாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வள்ளல், அதே நேரத்தில் அவ்வளோ பணிவாகவும் இருப்பார். ஸோ அதனால தான் அவருக்கு வள்ளல் அப்படின்ற ஒரு மகிமை இருக்குது இன்னைய வரைக்கும். ஸோ யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தான் அனைவருக்கும் சுபபாவனை சுப விருப்பம் வைக்கணுன்ற பாபா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தைகள்ன்றார். ஏன்னா இது நமக்கு கட்டளை இல்லையா? அது நம்முடைய இயல்பான குணம். இந்த குணங்கள் தான் உங்களுக்கு அந்த சொத்தை எல்லாம் அளவற்று கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜென்மத்திற்கு. இல்லை, கலியுகத்தின் இறுதி வரைக்குமே இந்த குணம் உங்களுக்கு இருந்திருக்கும். கடைசி நேரத்தில் வேணால் மாறி இருக்கும், ஏன்னா உலகம் அப்படி மாற்றிடுச்சு. ஸோ இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு அந்த குணம் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். ஸோ பாபா கொடுத்து நம்மளை எப்படி மாற்றிருக்கிறார் பாருங்கள். அதை நினச்சாலே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ பிறருக்கு மரியாதை கொடுக்கறது அப்படின்னா கடவுளுடைய குடும்பத்தின் மீது அன்பு வைக்கிறதுன்னு அர்த்தம்ன்றார். உங்களுடைய இதயத்தில் கடவுளின் குடும்பத்திற்காக அன்பு வைக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்றார் மரியாதை கொடுக்கறது. இல்லையா? கடவுளுடைய குழந்தைக்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? கடவுளுடைய குழந்தை முருகன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க பக்தர்கள். கடவுளுடைய குழந்தை ஐயப்பன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. பிள்ளையார் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி உயிரோட்டமாக இருக்கக்கூடிய இன்னொரு முருகனை, இன்னொரு பிள்ளையாரை, இன்னொரு ஐயப்பனை நீங்கள் மரியாதை இல்லாமல் பேசலாமா? அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பாபாவுடைய குழந்தைங்க வேறு, அஞ்ஞானியாக இருந்தாலுமே கூட. இது இல்லாமல் பாபா குழந்தைகள், நம்ம அந்த தொடர்பெல்லாம் பாபா குழந்தைங்க கூட தான் பெரும்பாலும் இருக்க போகுது. ஸோ பாபா குழந்தைங்கக்கிட்டேயும் அன்பு மரியாதை இருக்கணும். மற்றவர்கள் அன்பை விட மரியாதை ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். ஸோ மரியாதை இருந்தால் அந்த அன்பும் வந்துடும். அது அன்போடு நிரம்பிய மரியாதையாக இருக்கணும். இல்லாட்டினா சும்மா உதட்டளவில் சொல்கிற மரியாதை ஆகிடும். ஸோ யார் மற்றவருக்கு எப்போவுமே மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தன்னுடைய சுயமரியாதையில் ஈஸியாக நிலைச்சி இருக்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது செம்ம பாயிண்ட்டு பாருங்களாம். ஏன் மரியாதை கொடுத்தா உங்களால் சுயஸ்திதியில் நிலைச்சி இருக்க முடியும், சொமானில் நிலைச்சி இருக்க முடியும். அதாவது அமைதியான ஆத்மா, அன்பான ஆத்மா. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் யாருக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சே, எவ்வளோ நல்லா பேசுகிறாங்க பாரு, இவங்க எவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க, அது நினைக்கிறதே உங்களுக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தானாகவே உங்களுடைய ஸ்வமானை, சுயமரியாதையை உங்களை ஞாபகப்படுத்தின உடனே நீங்கள் அதில் நிலைப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை தான் பாபா சொல்கிறார், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான் பெறுவது. அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம எப்போ மரியாதை கொடுக்கறது அந்த துவாபரகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறோமோ அப்போ தான் நம்ம சாபத்தை வாங்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் மரியாதையாக பேசலைனாலே பிறருடைய சாபம் வந்துடும், அதை புரிஞ்சுக்கணும். மரியாதையாக பேசும்போது பிறருடைய ஆசீர்வாதம் வருது. யாருக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிது. ஸோ அதனால் பாப்தாதா எல்லா குழந்தைங்களுக்கும் விசேஷமாக ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுறார். அது என்னென்னா, மரியாதை கொடுப்பதில் வள்ளலாகுங்க, கஞ்ச பிஸ்னாரி ஆகக்கூடாது. பிச்சைக்காரனுக்கு நம்ம காசு போடுவோம், பிச்சைக்காரன் எனக்கு ஏதாவது கொடுக்கணுமே நினச்சிங்கன்னா பிச்சைக்காரங்கிட்டே நீங்கள் பிச்சை எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு மரியாதை கொடுக்கலை ஒருத்தர்னா அவங்களுக்குள்ள அந்த மரியாதை கொடுக்குற குணம் இல்லை. அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ மரியாதை கொடுப்பதில் நீங்கள் வள்ளல் ஆகணும். அப்படிங்கிறதுல கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் எவ்வளவுதான் அவங்கள மோசமாக பேசினாலும் அந்த மரியாதையை கொடுப்பதை நிறுத்தவே கூடாது. இதில் நாம் ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். பாபா கிட்ட வரக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் அது பலகீனமாக குழந்தையாக கூட இருக்கலாம், தன்னுடைய சமஸ்காரத்தின் வசமான குழந்தையாக கூட இருக்கலாம், அல்லது
பாவச்சுமை நிரம்பிய குழந்தைகளாகவும் இருக்கலாம், அல்லது தன்னுடைய சமஸ்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு, பலகீனமான சமஸ்காரங்கள். ஆனாலும் குழந்தை எப்படி இருந்தாலும் பாபா என்ன பார்வையில் ஒவ்வொரு குழந்தையும் பார்ப்பாரு தெரியுமா? தன்னுடைய மிக பிரியமான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைன்னு தான் பார்ப்பார். 5000 வருஷம் ஆச்சு இந்த குழந்தை என்னை விட்டு தொலைஞ்சி போய், 5000 வருஷம் கழிச்சு என் குழந்தைய பார்க்குறேன், அப்படி தான் பார்ப்பார். அது எவ்வளோ மோசமான சமஸ்காரத்தில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் அவர் அப்படி மட்டும்தான் பார்ப்பார். இது என்ன மோசமாக இருக்குது, ஐயையா இதெல்லாம் மாறவே மாறாது, இப்படி அவர் ஒருபொழுதும் பார்க்கறது கிடையாது. இது கடவுளுடைய குடும்பத்தின் குழந்தை, அப்படி தான் பார்ப்பார். அதனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுளே மரியாதை கொடுக்கிறாரு, பாப்தாதாவே மரியாதை கொடுக்கிறார். அப்படி மரியாதை கொடுத்து கொடுத்தே அவர்கள் சுயமரியாதையில் நிலைத்தவர்களாக மாறிடுறாங்க. இல்லையா, என் ராஜா இல்லை, செல்லம் இல்லை, ஒன்றை மாதிரி அன்பானவன் யாரும் இல்லைன்னு சொல்லியே நம்மை அன்பானவர்களாக மாற்றுறார். ஸோ அதனால் பாப்தாதாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்குள்ள அனைத்து குணங்களும் நிரம்பணும் அப்படின்னா மரியாதை கொடுப்பதில் வள்ளலாகுங்கள். தானாகவே அனைத்து குணங்களும் உங்களுக்கு நிரம்பிடும். இல்லை, மரியாதை கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, துக்கம் கொடுப்பவர்களுக்குனாலே அவங்க மேலே உங்களுக்கு அன்பு வந்துடும், அமைதி வந்துடும், நாடகத்தை ஏற்றுக்குவீங்க, எல்லாமே அவங்களுடைய பார்ட்டு. நாம் அதுக்காக மரியாதை குறைக்கக்கூடாது. ஸோ அப்போ மரியாதை கொடுக்கறதுல இவ்வளோ ரகசியம் இருக்குது. எந்த ஸ்கூல்லேயும் இதை சொல்லி கொடுக்கல பாருங்கள். கொடுத்துருந்தா நம்மளாம் எப்படி இருந்திருப்போம். இல்லை, இதை நினைக்கும் போது ஐயோ சின்ன வயசுலேயே பாபா எனக்கு கிடச்சிருக்கக்கூடாதான்ட்டு ரத்த கண்ணீர் வருது உண்மையிலே. இல்லையா, நம்ம எல்லாமே இப்படி தான் இருந்தோம். ஆனால் இந்த வீணா போன சமுதாயம் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் மோசமாக இருக்க இப்படி தான் இருக்கணும் போல இருக்குதுன்னு நம்ம மாறிட்டோம். ஸோ இனி பாபாவை விட்டு போயிடக்கூடாது, போனால் முடிஞ்சு போச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே மரியாதை கொடுக்கறது, அல்லது இது கஷ்டமா? ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறீங்க, ஈஸியாக அனுபவமாகுதா? ஸோ ஒரு சிலருக்கு மரியாதை கொடுக்கறது ஈஸியாக இருக்குது பாபா, ஆனால் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது பாபான்னு தோணுதா? அல்லது எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கறது ஈஸியாக தான் பாபா இருக்குதுன்னு தோணுதா? ஏன்னா உங்களுடைய டைட்டில் என்ன? உங்களை நிந்தனை செய்பவர்களையும் முன்னேற்றுபவர்கள், பரோபகாரி. இல்லையா, உங்களுக்கு அபகாரம், அதாவது நிந்தனை செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள்ன்றது தான் உங்களுடைய டைட்டில், பரோபகாரி ஆத்மா. இல்லையா, அதை உணர்ந்து சொல்லணும். இல்லை, எனக்கு துக்கம் கொடுப்பவர்களுக்கும் நான் நன்மையைத்தான் செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் செக் பண்ணுங்க, நான் அனைவரையும் முன்னேற்றக்கூடியவன் அப்படிங்கிற அந்த பார்வையும் உள்ளுணர்வும் விழிப்புணர்வும் இருக்குதான்னு செக் பண்ணுங்க. ஸோ பாபா சூப்பராக சொல்கிறார் பாருங்க, மற்றவர்களை முன்னேற்றுவதில் தான் உங்கள் முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் மற்றவங்களை முன்னேற்றல, உண்மையில் உங்களை முன்னேற்றுறீங்கன்றார். இல்லையா, மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வர்றதுனால அங்கே சேமிப்பாகுது. அதை புரிஞ்சுக்கணும். இல்லையா, மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையில் தான் நமக்கு நன்மை, மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல தான் நாம் அடையிறது இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ மரியாதை கொடுப்பீங்க தானே, கொடுக்கணும் தானே. பிறகு நீங்கள் தனியாக ஒவ்வொரு விஷயமாக தாரணை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுறதுலேருந்து விடுபட்டுடுவீங்கன்றார். மரியாதை கொடுக்கறதுல அனைத்து குணங்களும் தாரணை ஆகிடுது பாருங்கள். இல்லை, தனித்தனி குணத்தை நீங்கள் ஏற்றுக்க தேவையில்ல, நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்ற முயற்சி மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஒரு நல்ல குணத்தையும் தாரணை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஒருத்தரை தப்பாக பேசிட்டு நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்க இல்லையா. அப்போ மனதால் அன்பாக அந்த மரியாதை கொடுக்கும் பொழுது தானாகவே சின்ன சின்ன பலகீனத்தில் இருந்தாலும் நீங்கள் விடுபட்டுடுவீங்க. ஏன்னா பாபா பார்க்குறாங்க, நேரத்தின் வேகம் அதிவேகமாக நகர்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பாபா பார்க்குறாங்க.
ஏன்னா உங்களுக்காக நேரம் எவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்காக அதுவும் வெயிட் பண்ணி பார்த்துடுச்சு. இன்னும் நேரத்தை காக்க வைக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன முன்னேற்பாடு பண்ணணும்? நீங்கள் சம்பூர்ணமாகவும் பாபாவுக்கு சமமாகவும் ஆகக்கூடிய வேகத்தை அதிகரிங்கள். சீக்கிரமாக பாபாவுக்கு சமமாயிடணும். அவருடைய குணம் அப்படியே வந்துடணும். குறிப்பாக எல்லைக்குட்பட்ட விஷயத்துலேருந்து உங்கள் புத்தியை நீக்கிட்டாலே போதும். எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டாலே எல்லைக்குட்பட்ட சமஸ்காரம் தான் வரும். நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்ட சமஸ்காரத்தில் வரணும். ஸோ அதனால் நான் செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் பாபான்னு சொல்லாதீங்க. எவ்வளவு ஸ்பீடாக போகிறீங்க, உங்களுடைய வேகம் எவ்வளவு தீவிரமாக இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதா செக் பண்ணுங்க. இல்லையா, சாதாரணமாக போகிறது கூட பத்தாதுன்றார். ஓடுறது பத்தாது, பறக்கணுன்றார். தூங்கி எழுந்திரிச்சு நிற்கிறது, அப்புறம் நடக்கிறது, ஓடுறது, இந்த ஸ்டேஜெல்லாம் கடந்தாச்சு. அந்த டைமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பறந்துக்கிட்டே இருக்கணும். அதனால தான் ஆஞ்சநேயர் கடைசியில் தான் பறக்கிற சக்தி கிடைக்கிறதா காட்டுவாங்க. ஸோ அந்த நேரம் வந்துடுச்சு. இங்கே வேகம்ன்றது என்ன? அந்த நல்ல குணத்தை அப்படியே எடுத்துகிட்டு வர்றது இல்லையா. அந்த பழைய குணத்துலேருந்து புது குணத்துக்கு மாறுற அந்த வேகத்தை பாபா சொல்கிறார். குழந்தைங்க ஸோ அப்படியே நாராயணனாகவே ஆகிட்டா மாதிரி இருக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க ஒரு மாதம் கழித்து வந்து பார்க்கும்போது சுத்தமாக நீங்கள் மாறின மாதிரி வித்தியாசம் தெரியணும். அந்த அளவிற்கு அதிவேகமாக நீங்கள் மாறணுன்ற புது குழந்தைங்க அன்புனால் இங்கே வந்திருக்கிறீங்க. பாப்தாதா புது குழந்தைங்களை பார்த்து சந்தோஷப்படுறார். முதலாக வந்திருக்கிற குழந்தைங்க கையை தூக்குங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. பாபா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு பாபா வரவேற்கிறார். வாழ்த்துக்கள். ஸோ அந்த பாப்தாதா மீட்டில் சேவைக்கான சான்ஸ் வந்து கர்நாடகாவுக்கு சேவாதாரியாக வந்திருக்கிறாங்க. ஸோ கர்நாடகாவை சார்ந்தவர்களை பாபா எழுந்திரிக்க சொல்கிறார். ஸோ சேவை செய்கிறதுக்கான பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது இல்லையா, அதுக்காக வாழ்த்துக்கள். எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது என்ன மாதிரி வாய்ப்புன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு தான் கடவுளே வாழ்த்து சொல்கிறாருன்னா அதில் எவ்வளோ பொக்கிஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முதல் நம்பர் எடுத்துருக்கிறீங்க சேவையில். இப்போ பாபா கேட்குறாரு, நீங்கள் முதல் நம்பர்லேயே இருக்கத்தானே விரும்புகிறீங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியில் நம்பர் 1, வெற்றி அனைத்திலும் வெற்றியாளராக இருப்பதிலும் நம்பர் 1ஆக இருக்கிறீங்க. செகண்ட் ரேங்கே இருக்கக்கூடாது, ஃபஸ்ட் ரேங்க் இல்லையா. ஸ்கூல் படிப்பில் ஃபஸ்ட் ரேங்க்கே ஒரு போதை கொடுக்குது அப்படின்னா, இங்கே முயற்சி அந்த தெய்வீக குணம் அடையிறதுல நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் தான் இருக்கணுமே தவிர செகண்ட் ரேங்க்கு கூட வரக்கூடாதுன்றார். மாயையை வெல்வதில் ஃபஸ்ட் ரேங்க் தான் இருக்கணும். சின்ன அப்படி கொஞ்சம் கோபம் வருது, கொஞ்சம் காமம் வருது, கொஞ்சம் பற்று வருது, அது கூட இருக்கக்கூடாது. அப்படியே பற்றை வென்றவராக நீங்கள் இருக்கணும். அப்படியே சொர்க்கத்தின் தேவதையாகவே நினைங்க. அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். இருக்குதா அந்த தைரியம்? தைரியம் மட்டும் இங்கே பாபா 1000 மடங்கு உதவி கொடுப்பாருன்றார். இல்லை எதையும் சாராமல் பாபா நான் உன்னை மட்டும்தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன்னு, அதுக்கு தான் தைரியம் வேணும். யாரையும் நினைக்காமல் இருக்கிறது. அப்போ தெரியும் உங்களுக்கு பாபா கிட்டேருந்து எப்படி உதவி வரும்ன்ட்டு. இதுதான் பாபாவுடைய உதவியை பெறுவதற்கான வழியே. ஸோ பாபா சொல்கிறாங்க, மிக அற்புதமான வாய்ப்பு கிடச்சிருக்குது இல்லையா. சேவை செய்கிறதுக்கும் சரி, பாபா குழந்தை ஆனதே மிகப்பெரிய வாய்ப்பு. நாராயணன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கற்றுக் கொடுக்குறார். நம்பர் 1 வர்றதுக்கு மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறார். நீங்கள் புண்ணிய கணக்கில் நிறைய சேமிச்சிருக்கிறீங்க. சேவாதாரிகளுக்கு சொல்கிறார், இந்த சேவையில் அவ்வளோ சேமிச்சிருக்கிறீங்கன்றார். ஏன்னா ஆக்சுவலாக அங்கே பேர் தான் சேவாதாரி. சேவாதாரினா வேலைக்காரங்க தான். ஆனால் ராஜகுணம் அப்போ தான் வருது. ஏன்னா அத்தனை பேரை அனுசரித்து போகணும், சும்மா கிடையாது சேவை செய்யும்போது.
எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சேவை பண்ணும்போது எவ்வளோ சமஸ்கார மோதல் வரும், எத்தனை இதை கண்டும் காணாமல் விடணும், அந்த குணத்தை எல்லாம் அங்கே நிரப்புறார். அதனால தான் நிறைய சேமிச்சிருக்கிறீங்கன்றார். கர்நாடகாவில் மெகா ப்ரோக்ராம் பண்ணிங்களா? பண்ணலையா? ஏன் பண்ணலை? ஏன் பெரிய ப்ரோக்ராம் பண்ணலைன்னு கேட்குறேன். ஆனால் இப்போ கர்நாடகாவில் நிறைய பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இப்போ. சரி, அப்போ பண்ணலப்பில் இருக்கு. பாபா சொல்கிறாங்க, கர்நாடகா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கணும். ஸோ அப்போ யாரோ சொல்கிறாங்க, அது வந்து பெங்களூரில் வைக்கிறோம் பாபா அப்படின்றாங்க. அப்படியா? நல்லது. யாரெல்லாம் மெகா ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறீங்க எழுந்துறீங்கன்றார். இது வரைக்கும் எத்தனை மெகா ப்ரோக்ராம் நடந்துருக்குன்றார். மெகா ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு ஸ்டேட் லெவலில் ப்ரோக்ராம். ஸோ 8-10. ஸோ இப்போ மகா கும்பமேளா அப்படி சொல்லலாம், ஒரு மெகா ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ பெங்களூரில் வந்து 8, ஆக்சுவலாக பெங்களூரில் நிறையாவே நடக்கும் ப்ரோக்ராம். சரி, 8-10 அப்போ நடந்திருக்குது 2004. இன்னும் கூட ஒரு ப்ரோக்ராம் நடக்க வேண்டியது இருக்குது பாபா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மெகா ப்ரோக்ராமுக்காக பாபா நிறைய வாழ்த்துக்கள், மெகா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். மெகானா என்ன? பெரிய. எத்தனை ஜோன் இருக்குது? ஒரு ஜோனும் ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்தணும். ஏன்னா உங்களுடைய பெரிய பெரிய நகரத்தில் எனக்கு இந்த செய்தி கிடைக்கலன்னு புகார் பண்ணுறவங்க திரும்ப புகார் பண்ணக்கூடாது. அந்த புகாரை முடிக்கணும். நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடத்தும்போது மெயினாக விளம்பரம் பண்ணணும். பிரம்மகுமாரிகள் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னென்னா, ப்ரோக்ராம் பண்ணுறாங்களே தவிர அந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணுறதே கிடையாது. ஈஷா யோகா பாருங்கள், சிவராத்திரினா ஈஷா யோகான்னு ஆயிடுச்சு. உண்மையிலே நம்ம தானே கொண்டாடணும். காரணம் விளம்பரம். எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய போர்டு தான் இருக்கும். ஹைவேஸில் போர்டு வச்சாலே போதுமே, அந்த சைடு போகிறவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கள்ல. சிவராத்திரி அப்போ நம்ம எத்தனை இடத்துல ஜோதிலிங்கம் வைக்கிறோம். ஹைவேஸில் ஒரு போர்டு வச்சுக்கிட்டே இருந்தால், கன்னியாகுமரியில் வந்து சென்னை வரைக்கும் ஹைவேஸில் வராங்கன்னா ஒரு 100 போர்டை பார்த்தாங்கன்னா மைண்டில் ஆழமாக பதியாதா? அந்த சிவலிங்கம் சிவதரிசனன்றது கூடவே லக்ஷ்மி நாராயணன் படத்தை போட்டு அந்த ஞானத்தையும் போட்டுடணும். ஸோ அப்போ எனக்கு செய்தி கிடைக்கல அப்படின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்போ மெகா ப்ரோக்ராம் வைக்கிறீங்களோ, பாபா சொல்கிறார் பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் நிறைய விளம்பரம் பண்ண வேண்டி இருக்கும். மீடியா மூலமாக, போஸ்டர் மூலமாக, பேனர் வைக்கிறதன் மூலமாக, இன்னும் நிறைய மூலமாக. அதை தான் பண்ணுறதில்ல பிரம்மகுமாரிகள். மிகப்பெரிய ட்ராபேக் இது தான். எல்லாம் இப்போ படம் எடுத்தாங்களே, எங்கேயாவது விளம்பரம் பண்ணாங்களா? விளம்பரமாக ரஜினி படத்துக்கே விளம்பரம் பண்ணால் தான் ஓடுது. இப்போ பாபாவுக்கு வந்து, அதாவது படம் எடுக்கிறதுக்கு ஈக்குவலான காசு விளம்பரத்துக்கு செலவு பண்ணுவாங்க அவங்களே. நம்ம வந்து படம் எடுக்கிறத விட அதிகமாக செலவு பண்ணணும் இல்லை? படமே பாபா குழந்தைங்க ஒரு சென்டரை கேட்டு தான் பண்ணுறாங்க. அதேமாதிரி விளம்பரத்துக்கும் கேட்டால் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடுது. அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது தான் அந்த கம்ப்ளைண்ட் குறையுது. ஸோ பாப்தாதாவுக்கு இந்த சேவை பிடிச்சிருக்குது. ஆனால் இருக்குது. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு குறை இருக்குது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் வச்சிங்க, அதற்கான வாழ்த்துக்கெல்லாம் ஆல்ரெடி பாபா கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரு பெரிய ப்ரோக்ராமில் இருந்தும் குறைஞ்சபட்சம் 108 மணி மாலை உருவாகணுன்றார். ஏன்னா 108 மணி மாலை நான் நிறைய உருவாக்குவேன்றார். ஒரு 108 மணி மாலை மட்டும் கிடையாது. அப்போ ஒரு மெகா ப்ரோக்ராமில் 108 மகாரதிகளை நீங்கள் உருவாக்கணுன்றார். அந்த மாதிரி பண்ணிங்களா? அது இன்னும் நடக்கலையேன்றார். குறைஞ்சபட்சம் 108ஆவது ரெடி ஆகட்டும், அதிகபட்சம் 16,000 ரெடி ஆகணும் ஒரு மெகா ப்ரோக்ராம்லேன்றார். இப்போ அந்த மாதிரி மகா கும்ப மேளாவில் ரெடி ஆனாங்களா? ஸோ அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் அவ்வளவு சக்தியை செலவு பண்ணுறீங்க, காசு செலவு பண்ணுறீங்க. அப்போ குறைஞ்சபட்சம் 108 பேராவது அது ரெடி ஆக வேண்டாமா? யாருமே ரெடி ஆகலை, நான் பாட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, யாரெல்லாம் உங்கள் மெகா ப்ரோக்ராம்க்கு வராங்களோ அவங்க அட்ரஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். நான் ஒரு
15 வருஷத்துக்கு முன்னாடி ஈஷா யோகாவுக்கு போனது. இன்னைய வரைக்கும் அவங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இங்கே இந்த ப்ரோக்ராம் நடக்குது, இங்கே மகாசிவராத்திரி ஃபங்க்ஷனுக்கு வெள்ளியங்கிரிக்கு வாங்க. தொடர்ந்து நிறைய பேர் முற்றிலும் இலவசம்னு போயிடுறாங்க. ஸோ அந்த அந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கிறதுனால தான் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஸ்ரீ ரவிசங்கர் ப்ரோக்ராமுக்கும் நான் போயிருக்கிறேன், அங்கே யாரும் இந்த மாதிரி அனுப்பலை. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. பாபா சொன்னதை அவர் தான் ஃபாலோ பண்ணுறார். பிரம்மகுமாரிகள் ஞானத்தை அவர் கேட்குறாரோ என்னவோ தெரியல, கேட்க வாய்ப்பில்லை. கேட்டிருந்தா ஆத்மா பற்றி சொல்லுவார், என்னன்னு தெரியல. ஆனால் பாபா சொல்கிறதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுறாரு, விளம்பரம் பண்ணுறதுக்குன்னு மட்டும் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மற்றவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு எடுத்துகிட்டு வந்தவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் அழைச்சிட்டு வந்தாங்கன்றத அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய அறிமுகம் உங்களுக்கு இருக்குது. ஸோ அவர்களை மீண்டும் நெருக்கத்தில் அழைச்சிட்டு வாங்க. அதனால் நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டோம் அப்படி நினைக்காதீங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ பாபா விலகி இருந்து சேவை பண்ண சொன்னார்ன்றதுக்காக இதே நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் கிடையாது இல்லையா. நீங்கள் அவங்கள நெருக்கத்தில் அழைச்சிட்டு வரணும். திரும்ப திரும்ப அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். இப்போ ஃபோனெல்லாம் இருக்கிறதுனால. அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது. அப்போ லெட்டரை போட சொன்னார். ஆக்சுவலாக அந்த லெட்டருக்கு இருக்கிற மரியாதை அது தனி தான். என்னடா நமக்கு லெட்ரு வருது, அது நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா பெருசாக லெட்ரு வராதில்ல, ஃபோன் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறார், எந்த காரியம் செய்தாலும் அது கனி கொடுக்கணும், கனி கொடுக்காமல் இருக்கக்கூடாது. லவ் யூ பாபா. ஏன்னா பைபிளில் இயேசுவுக்கு பசி வருது, அங்கே ஒரு அத்திமரம் இருக்குது, கனியை தேடி பார்க்குறார், கனியே இல்லை. அப்போ கனி கொடுக்காத இந்த மரம் இருந்து என்ன, இல்லாட்டினா என்ன, சாம்பல் ஆகுன்றார். அது சாம்பல் ஆகிடுது. ஸோ இயேசு கோபக்காரர் அப்படின்லாம் நம்ம போடுறோம். ஆனால் அதில் உள்ள ரகசியம் என்னென்னா, கனி கொடுக்காத மரம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை சில கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, இதுதான் அர்த்தம் பிரதர்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் செய்கிற சேவை ஒரு மரம். ஆனால் கனி எங்கே? கனியே இல்லைன்னா அந்த சேவை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? அத்தனை சகோதர சகோதரிகள் என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதில் ஏதோ குறை இருக்குது இல்லையா. அந்த யோக பலம், அதை புரிய வைக்கிறது, இப்படி இதையெல்லாம் சொல்லி சொல்லி அவங்க அந்த ஒரு படமாக அப்படி கிராஸ் ஆகி வரும்போது வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த உணர்வு இருக்கணும். ஸோ யாரெல்லாம் அந்த பெரிய ப்ரோக்ராம் நடத்துனீங்களோ, அதில் கலந்துக்கிட்டீங்களோ, அவங்க அந்த ப்ரோக்ராமுடைய ரிசல்ட்டை பாப்தாதாவுக்கு கொடுக்கணும். அவங்க வெவ்வேறு சென்டரை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், வெவ்வேறு நகரத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். அந்த சென்டருக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குதுன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா சென்டருமே தான், எல்லா சென்டர் வாசிகளும் வருவாங்க, வேறு ஊரில் இருந்தும் வருவாங்க. எப்படி இருந்தாலும் ரிசல்ட் இருக்கணும், உருவாகி இருக்கணும். இது ஓகே தானே? இது கண்டிப்பாக செய்ய முடியும் தானே? கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும், அவங்க வெளிப்படுவாங்க. ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. ஏன் உருவாகலை? ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இது பிஸ்னஸ்ன்னு அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு. பிஸ்னஸ் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், லாபமே வரல, நஷ்டமே வந்துட்டுருக்குன்னா யாராவது அந்த பிஸ்னஸை பண்ணுவானா? அப்போ எதனால் லாபம் வரல? போட்ட இடம் சரியில்லையா? கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிற விதம் சரியில்லையா? வேலை பார்க்குற ஒருத்தன் கஸ்டமர்கிட்ட சிடுமூஞ்சியாக நடந்துக்கிறான்னா? இதெல்லாம் பார்ப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ மெடிக்கலே கார்ப்பரேட் ஆகிடுச்சு. மெட் ப்ளஸ்ன்றாங்க, சுபிக்ஷான்றாங்க, அப்போலோன்றாங்க, நிறையா இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா போன உடனே மாத்திரை கிடைக்கும். இப்போ கிடைக்கிறது இல்லையா? ரொம்ப நேரம், 1 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்? அவன் கம்ப்யூட்டரில் போட்டு ப்ராசஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறான். இருந்தாலும் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்போ வெயிட் பண்ண பிடிக்காது, இருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அன்பாக கனிவாக நடத்தும் பொழுது தான். சிடுமூஞ்சி மாதிரி விழுந்தான்னா பக்கத்தில் வேறு எங்கேயாவது கடைக்கு போயிடுவாங்க. ஸோ இதே எல்லாத்துக்குமே பொருந்தும். அதான் பாபா சார், நீங்கள் சேவை செய்யும்போது கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா 108 மணி மாலை ஒரு சேவையிலும் உருவாக்க முடியுன்றார். 108லாம் ஒன்றுமே கிடையாதுன்றார்.
108ன்றது குறைஞ்சபட்சன்றார். அது ஒன்றுமே கிடையாது. 108 மகாரதிகளை உருவாக்க முடியலன்னா அது சேவையா? பாபா ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறார். நான் இந்த சேவை செஞ்சேன், அந்த சேவை செஞ்சேன், ரிசல்ட் என்னாச்சு? குறைஞ்சபட்சம் அவங்க மாணவர்கள் ஆகணும். உங்களுக்கு சகயோகம் கொடுப்பதற்கு அவங்க முன் வரணும். சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா? குறைஞ்சது மாணவர்கள் ஆகட்டும், மகாரதி ஆக தேவை. மாணவர்கள் முரளி ரெகுலராக கேட்குறவங்களாவது அந்த அளவுக்காவது நீங்கள் மாற்றுங்க. சேவை செய்கிறதுக்கு அவங்க முன் வரணும், அந்த மாதிரி உருவாக்குங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை வெளிப்படுத்தினீங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறார் இந்த சீசனில். இது ஓகே தானே பாண்டவர்களுக்கு? பார்ப்போம் இதில் யார் நம்பர் 1 ஆக்குறீங்க, அதாவது எத்தனை பேரை நீங்கள் உருவாக்குறீங்க. இது மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா துரியோதனன் பக்கம் கர்ணன் இருக்கிறார் இல்லையா? ஸோ கர்ணன் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாட்டையும் பெரிய வீரன் இல்லையா, நிறைய பேரை வெற்றி கொண்டு யாரெல்லாம் வெற்றி கொண்டோமோ அந்த மணிமகுடத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துரியோதனன் காலு கீழே வைப்பார். இத்தனை பேரை வெற்றி கொண்டு இருக்கிறேன் நண்பா, நம்முடைய ராஜ்யம் ஆச்சுன்ட்டு. எதுக்கு சொல்கிறாங்க? நம்ம தான் பாபா கிட்ட நம்ம அர்ப்பணம் பண்ணணும். இத்தனை பேரை நான் உருவாக்கியிருக்கிறேன் பாபான்னு நீங்கள் சொல்லணுன்றார். ஸோ அந்த கதையில் இருக்கிறதெல்லாம் நமக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள்ன்றது ஞாபகம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோம் அப்படின்னா கூட அது யாருமே பார்க்கல, சரி அது வியூஸ் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. வியூஸ் பற்றி கவலை இல்லைன்னா யாருமே பார்க்கல, அப்புறம் நீங்கள் பண்ணுற சேவைக்கே அர்த்தம் இல்லையே. இப்போ எதனால் பார்க்கல, என்ன பண்ணால் பார்ப்பாங்க, என்ன பண்ணால் அந்த சேவை வெளிப்படும், முதல்ல அவங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஆவாங்க. ஸோ அதற்கான யுக்திகளை நாம் உருவாக்கணும். மக்களுக்கு எது பிடிக்குது, அதை எப்படி நம்ம கவர்ச்சிகரமாக சொல்கிறது, எப்படி எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை பேரை வெளிப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அவர்களை வெளிப்பட வைக்கணும், உருவாக்கணும். ஆனால் உண்மையில் என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சேவை செஞ்சு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களோடு தொடர்பு வைக்கிறதுல கவனம் வைக்க மாட்டீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப கூப்பிட ஒரு நாள் அவங்களுக்கு வரணும்னு தோணும், உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஒரு தடவை வந்து இது இருந்துச்சு, நீங்கள் அதுலேயும் கவனம் கொடுக்க நிறைய பேர் இதனால தான் கிறிஸ்தவர்களாகவே மாறுறாங்க தெரியுமா? உடம்பு சரியில்லை, அவங்க வந்து நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்னு வந்தாங்க, அப்படியே மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாம் அவங்களோட டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். எதிர்காலத்தில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோடனே விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கு தான் அங்கே நோட்டு வாங்கி, இப்போ அட்ரஸ் எல்லாம் தேவையில்ல, ஃபோன் நம்பரே போதும், ஃபோன் பண்ணி நம்ம கேட்கலாம், முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்கள வெளிப்படுத்துறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. குழந்தைங்களுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாவுக்கு சந்தோஷம் வருது. புரிஞ்சதா? பாருங்கள், பாபா சொல்லும்போதே குழந்தைங்க மனசுக்குள்ளே நான் பண்ணுறேன் பாபா அப்படின்றாங்க. ஸோ அதுதான் தைரியம், அதை பார்த்து பாபா சந்தோஷம் அடைகிறார். இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஒரு வினாடியில், ஒரு வினாடினா நான் ஒரு செகண்ட் அவ்வளோதான், ஒரு சொடக்கு தான், ஒரு நிமிஷம் கிடையாது, ஒரு வினாடியில் உங்களுடைய மனதின் பயிற்சியை அனுபவம் பண்ணுங்கள். என்னது? நான் ஃபரிஸ்தாவிலேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறேன். ஒரே செகண்ட் வாங்க பார்ப்போம். ஃபரிஸ்தானா என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் மறந்து நான் அப்படியே சூக்ஷ்மாதனம் போயிட்டேன். சூக்ஷ்மாதனத்தின் குணம் தான் இருக்கணும். அங்கே என்ன குணம்? எல்லோருக்கும் சக்தி கொடுக்கறது தான் குணம். ஒரு செகண்டில் வருதா பாருங்கள். ஆக்சுவலாக முரளி எடுக்கும் பொழுது ஒரு செகண்டில் இது வர்றது கஷ்டம் கிடையாது. ஏன்னா முரளி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு தயார்படுத்திடுச்சு. ஆனால் முழு நாளும் என்ன காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த ஒரு வினாடி பயிற்சி பண்ணுங்கள். டக்குன்னு பரந்தாமத்துக்கு போயிடுறேண்ணா, டக்குன்னு ஃபரிஸ்தா ஆகிடுறேண்ணா. ஏன்னா உடம்பை விட்டு ஒரு வினாடியில் உயிர் பிரிஞ்சிடும் கடைசியில். அந்த செகண்ட் டக்குன்னு நான் ஃபரிஸ்தா ஆகிட்டேன்ற அந்த பயிற்சி பண்ணால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீண்ட காலமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அங்கேயும் இருக்க முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க.
ஆஹா, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது, நான் சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போவே நீங்கள் அந்த பயிற்சி பண்ணால் தான் அங்கே போக முடியும். ஸோ முழு நாளும் இந்த ஒரு வினாடிக்கான மனதின் பயிற்சியை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு வினாடியில் பண்ணுங்கள், டைமே எடுக்கக்கூடாது. டக்குன்னு எப்படி உடம்புக்கான எக்ஸசைஸ் உடம்பை ஸ்ட்ராங் ஆக்குதோ அதே மாதிரி இந்த மனதின் பயிற்சி உங்களுடைய மனதை சக்திசாலியாக்கும். அப்போ உங்களை மேலதிகாரி திட்டுறாங்க, ஸ்கூலில் டீச்சர் திட்டுறாங்க, எதுவுமே உங்களை அதை பற்றி நினைக்கவே வைக்காது. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா டீச்சர் அடித்தாலோ திட்டினாலோ அது ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இயல்பாகவே அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த சக்தி இல்லை. அதுக்காக தற்கொலையெல்லாம் கூட பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ குழந்தைய அப்படின்னா பெரியவங்க. அப்போ இந்த பயிற்சி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருங்க. டக்குன்னு பாபா நினை ஒரு செகண்ட், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10-20 தடவை இது மாதிரி நினைங்க. அதிக நேரம் நினச்சா இன்னும் சூப்பர். இது உங்கள் மனதை ஸ்ட்ராங் ஆக்கும், சக்திசாலி ஆக்கும். என்ன பயிற்சி பண்ணுவோம்? நான் ஃபரிஸ்தா. இந்த பழைய உலகத்திலிருந்து, பழைய உடம்புலேருந்து, பழைய உடலின் சமஸ்காரத்திலேருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கக்கூடிய ஃபரிஸ்தா ஆத்மா, எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிற ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி பண்ணணும். ஸோ இது வரைக்கும் முரளியில் வந்ததை அப்படி சுருக்கமாக சொல்லி வணக்கம் சொல்வார் பாபா. சரி, நமக்கு ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். மிகவும் பிரியமான குழந்தைகளுக்கு, அந்த அன்பு கடலில் நிரந்தரமாக அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அனைத்து சக்திகளின் அதிகாரத்தை நிரந்தரமாக பெற்ற ஆத்மாக்களுக்கு, பாபாவினால் நேசிக்கப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு, பாபாவுக்கு சமமாகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்போவுமே சுயமரியாதையில் நிலைச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்டு இல்லையா? நிரந்தரமாக சுயமரியாதையிலிருந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, ஸோ அனைவரின் மரியாதைக்கு உரிய ஆத்மாவுக்கு, ஸோ பிறருக்கு மரியாதை கொடுக்கறதன் மூலமாக தான் நாம் மரியாதைக்குரியவராக மாறுறோம் எல்லாருடைய இதயத்திலும். அதேமாதிரி அனைவரையும் முன்னேற்றக்கூடிய ஆத்மாவுக்கு, நமக்கு நிந்தனை செய்பவர்களையும் முன்னேற்றக்கூடிய பரோபகாரி ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய அன்பு நினைவுகளை, இதயபூர்வமான ஆசீர்வாதத்தை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா தயவு செய்து ப்ளீஸ் அப்படிங்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். அது கூடவே உலகத்தின் எஜமானர் ஆத்மாக்களுக்கு நமஸ்தே இல்லையா? நம்ம எஜமானர் பாபா வேலைக்காரனா, அவ்வளோ பணிவாக அவர் சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஸோ தாதிஜி கிட்ட பாபா பேசுகிறாரு, நீங்கள் பிறருக்கு மரியாதை கொடுக்கறதில் நம்பர் 1 பாஸ் ஆகிட்டீங்க, நல்லது. மதுபனுடைய அழகே தாதிகள் தான். ஸோ குழுவை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் எல்லோருக்கும் தாதிமார்களுடைய அழகும் ஜொலிப்பும் பிடிச்சிருக்குதானே? எப்படி மதுபனில் இந்த அழகும் ஜொலிப்பும் தாதிகளால் இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் தாதிகள் கிடையாது, தீதி தாதாக்களாக இருக்கிறீங்க, அதாவது சகோதர சகோதரிகளாக இருக்கிறீங்க. அதனால் அனைத்து தீதி தாதாக்களும் இந்த விஷயத்தை சிந்தனை பண்ணி செய்யணும். எந்த விஷயம்? நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் அங்கே அழகும் ஜொலிப்பும் தெரியணும். எப்படி? மற்றவர்கள்கிட்ட நீங்கள் மரியாதை கொடுத்து இனிமையாக பேசுகிறதன் மூலமாக. நான் பாபாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். நீங்கள் காய்கறி வாங்க போனாலும் நான் பாபாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன்ற ஞாபகம் இருக்கணும். காய்கறி வாங்க போகல, பாபாவை வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ எப்படி இந்த தாதிகள் மதுபனின் அலங்கார புருஷர்களாக ஜொலிப்பாக இருக்கிறார்களோ அதே மாதிரி நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் அழகும் ஜொலிப்பும் இருக்கணும். ஏன்னா தாதிகளுக்கு பின்னாடி தீதிகள் இருக்கிறீங்க, நீங்களும் குறைந்தவர்கள் கிடையாது. தாதிகள் தீதிகள் இருக்கிறீங்க,
எந்த சென்டரிலும் ஜொலிப்பு இல்லாமல் ஒரு வறட்சி இருக்கக்கூடாது. உயிரோட்டமாக, அதாவது நிறைய பேர் அந்த சென்டருக்கு போகும்போது ஒரு தேவதைகள் நடமாடுற மாதிரி இருந்துச்சுன்னுவாங்க முதல்ல போன உடனே. ஸோ அந்த குணம் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இருக்கணும். அந்த அழகும் ஜொலிப்பும் இருக்கணும். ஸோ ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திற்கு அழகையும் ஜொலிப்பையும் எடுத்து வரக்கூடியவர்கள். அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடமே அழகு ஜொலிப்பு நிரம்பிய இடமாக மாறணும். உங்களுடைய குணத்தினால் உங்களால் செய்ய முடியுமா? உலகத்தில் எல்லைக்குட்பட்ட அழகு ஜொலிப்பு இருக்குது. ஆனால் உங்கள் ஒவ்வொருத்தர் மூலமாகத்தான் எல்லையற்ற அழகு ஜொலிப்பு இருக்குது. ஸோ உங்களுக்குள்ள இந்த சந்தோஷத்தின் அழகும் ஜொலிப்பும் இருந்துச்சு, அமைதி மற்றும் அதீந்திரிய சுகத்தின் அழகும் ஜொலிப்பும் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமே அழகும் ஜொலிப்புனால் நிரம்பி இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனநிலையின் மூலமாகத்தான் வாயுமண்டலமே உருவாகுது. உங்கள் மனம் எப்படி இருக்குதோ அப்படியே அந்த இடமே உங்களால் மாற்ற முடியுன்றார். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணணும். நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த அழகும் ஜொலிப்பும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. எந்த விதமான துக்கத்தின் அடையாளமும் இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும், மரண வீட்டுக்கே போனாலும் உங்களுடைய அமைதி மற்றவர்களை ஆக்கிரமிக்கணும். அந்த சந்தோஷத்தில் எல்லோரும் டான்ஸ் ஆடணும். சந்தோஷத்தில் அப்படி இருக்குதா? அப்படி தானே இருக்குது. ஸோ தாதிகள் உங்களுடைய வேலையே அதுதான். ஸோ தாதிகளையும் தீதிகளையும் தாதாக்களையும் நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு எல்லாருக்குமே சொல்கிறார். பாபா சொல்கிறது தாதிக்கு இல்லை, எனக்கு சொல்கிறாருன்னு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அன்பான குழந்தைங்க எல்லோரும் பாப்தாதாவை இதயத்தில் நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லையா? யாரெல்லாம் பாபாவுக்கு லெட்டர் மூலமாக இமெயில் மூலமாக அன்பை தெரிவிச்சிங்க, நினைவு தெரிவிச்சிங்க, பாப்தாதா அது எல்லாமே தூரமாக இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்டேருந்து வந்திருக்குதுன்னு பார்க்கறது கிடையாது. ஆனால் தன்னுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைங்கன்னு தான் பார்க்குறார். இவங்க அமெரிக்காவிலேருந்து அனுப்பிச்சாங்க, ஆஃப்ரிக்காவிலேருந்து அனுப்பிச்சாங்க, இல்லை, என் இதயத்தில் உட்காந்துட்ருக்குறாங்கன்னு பார்க்குறார். இதய சிம்மாசனத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய இதயம். ஸோ யார் தன்னுடைய இதயத்திலிருந்து அன்பு நினைவுகளை அனுப்பிச்சாங்களோ அல்லது அனுப்பலையோ ஆனாலும் நினைவில் இருக்கிறாங்களோ, பாப்தாதா அனைவரையும் தன்னுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறதாவே பார்க்குறார். ஸோ அதனால் எல்லோருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறார். நீங்கள் தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் நம்பர் 1 தீவிர புருஷார்த்தியாக ஆகணும் இல்லையா? இந்த தீவிர புருஷார்த்தன்றதே பாபா இதய சிம்மாசனத்திலே உட்காந்துட்டு இருக்கிறது தான். பாபாவுக்கு பிடித்த மாதிரியே வாழ்வது தான் வரதானம். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அலட்சியம்ன்ற தூக்கத்தை தியாகம் செய்பவர்களாக, தூக்கத்தை வென்றவர்கள், நித்ராஜித், அதாவது தூக்கத்தை வென்றவர்கள் அர்த்தம், நித்ராஜித் ஆகி அதன் மூலமாக நீங்கள் உலக மகா சக்கரவர்த்தி மகாராஜா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நீங்கள் மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக ஆகணும், பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தியாக ஆகணும். அதன் மூலமாக உலகத்தை ஆட்சி செய்யும் மகாராஜாவாக ஆகணும். அப்படின்னா தூக்கத்தை வென்றவர் ஆகுங்கள்.
சூப்பராக சொல்கிறாரு பாருங்க, செம சூப்பரானது. ஸோ இங்கே தூக்கன்றது நைட்டு தூங்குற அந்த தூக்கத்தை சொல்லலை. எதை சொல்கிறாரு? மறதியை சொல்கிறார் இல்லையா? தூக்கத்தில் மறப்போம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போதே பாபாவை மறக்கிறீங்கனால அது தூக்கம்தான். அதான் பாபா சொல்கிறாரு, எப்போ அந்த தூக்கம் வருது தெரியுமா? எப்போ இது டிஸ்ட்ரக்ஷன் டைம், அழிவு காலன்றதை நீங்கள் மறக்கிறீங்களோ அப்போ தான் அலட்சியம்ன்ற தூக்கத்தில் தூங்கிடுறீங்கன்றார். இல்லை, சுற்றி உலக அழிவு நடந்துக்கிட்டே இருக்குது, இங்கேயும் வரும்போது நீங்கள் காட்சி காட்டணுன்னா இப்போத்துலேருந்து நீங்கள் தயாராக இருக்கணும்ல. அதை நீங்கள் மறக்கும்போது நீங்களும் தூங்கிடுறீங்கன்றார். அலட்சியம், அந்த முயற்சி பண்ணாமல் இருந்துடுறீங்க. நீங்கள் எப்போ பக்தர்களுடைய கூக்குரலை கேட்குறீங்களோ, துக்கமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களின் துக்கத்தின் அழுக்குரலை கேட்குறீங்களோ, தாகம் கொண்ட ஆத்மாக்களின் பிரார்த்தனை குரலை கேட்குறீங்களோ, அப்போ தான் இந்த அலட்சியன்ற தூக்கத்தில் நீங்கள் ஒருபோதும் தூங்க மாட்டீங்கன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சதா இது ஞாபகம் இருக்கணும். நிறைய பேர் அந்த ஜெனரல் வீடியோ போடும்போதெல்லாம் அந்த பாலஸ்தீன் இது பிரச்சனையெல்லாம் பேசும்போது இதெல்லாம் வீண் விஷயம். பாபா சொல்கிறார், அதெல்லாம் கேட்கலன்னா நீ மறுபடியும் அலட்சியமாக தூங்கிடுவேன்றார். இதெல்லாம் நடக்கும்போது தான் நான் இன்னும் தீவிரமாக இருக்கணும். ஏன்னா என்னால் தான் இது நடக்குது. நான் நினைத்தால் அவங்க துக்கத்தை முடிக்க முடியும், ஆனால் நான் முடிக்காமல் இருக்கிறேன், அலட்சியமாக இருக்கிறேன். நான் சக்தி சொரூபமாக ஆச்சுன்னா இந்த துக்கமெல்லாம் முடிஞ்சிடும். அவர்கள் ஆசைப்பட்ட அந்த சொர்க்கம், காட்சி கிடைக்கிறது, முக்தி எல்லாமே கிடைச்சிடும். அப்போ அந்த கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் சண்டை போடுறாங்கனாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களை தான் கூப்பிடுறாங்க. ஸோ இது உங்கள் காதில் விழுந்துச்சுன்னா நீங்கள் அலட்சியமாக இருக்க மாட்டீங்கன்றார். எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நிரந்தரமாக எரியக்கூடிய ஜோதியாகி அலட்சியம்ன்ற தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். அதன் மூலமாக அனைவருக்கும் காட்சி கொடுக்கும் மூர்த்தியாகுங்கள். இப்போ பாபா சொல்கிறார் பாருங்க, இங்கே பண்ண வேண்டிய முயற்சி விழிப்பு நிலைன்றது அந்த ஜோதி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருக்கிறது தான். உடல் உணர்வை முற்றிலும் விடுவது தான். இதில் அலட்சியமாக இருக்கும்போது இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? தேக உணர்வில் இருக்கிறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு காட்சி காட்ட முடியும்? ஸோ இத்தனை பேர் அழுதுட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ எல்லாருமே உலகம் முழுவதும் அந்த ஜோதி வழிபாடு தேவைன்றாங்க. அப்போ அந்த ஜோதியாக நீங்கள் மாறணும் இல்லையா? அவங்களுக்கே ஜோதியை வழிபடணும்னு தோணுது, ஆனால் ஜோதியாக இருக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேங்குது? அப்படி தோன்றினால்தான் உங்களுக்கு காட்சி கொடுக்க முடியும். ஸ்லோகன் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய உடல், மனம், செல்வம், எண்ணம், சொல், செயல், இந்த ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாபாவுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எப்போவுமே தானாகவே சகஜயோகி ஆகிடுவீங்க. ஏன்னா பாபாவுக்கு நான் உடலால் உதவி செய்கிறேன், மனதால் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போதே உங்களுக்கு பாபாவுடைய நினைவு இருக்குது தானே. பாபாவுடைய காரியத்தை செய்கிறேன்ற எண்ணம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? கோயிலில் போய் ஒரு பூசாரி பண்ணுறோன்னா சாமிக்கு பண்ணுறன்ற அந்த பாவனை இருக்குதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுளுக்காக பண்ணுறன்ற அந்த எண்ணத்தோடு பண்ணும்பொழுது அதுவும் யோக கணக்கில் ஆகிடும். அப்போ தானாகவே 24 மணி நேரம் பாபா சேவையில் இருக்கனால 24 மணி நேரம் பாபாவுடைய நினைவும் இருக்கும். ஸோ அவ்யக்த இஷாரா, உங்களுடைய பண்பு மற்றும் கலாச்சாரத்தை தாரணை பண்ணுங்கள். பாபாவை தான் காட் இஸ் ட்ரூத், சத்தியமானவர் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சத்தியம்தான் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இல்லையா? சத்தியமாக நேர்மையான விதத்தில் பாபா திருப்தி அடைகிறாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம பாபாவுக்கு பிடிக்கணுன்னா பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணால் அதுதான் இங்கே சத்தியம்ன்றது. அதுதான் அர்த்தம். சத்தியத்தன்மைன்றது ஸ்ரீமத் படி நடக்கிறது தான், ஆத்மாவுடைய சத்தியமான குணத்தில் நிலைச்சி இருக்கிறது. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி சேவாதாரி குழந்தைங்க யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஒவ்வொரு சம்பந்தமும், தொடர்புலையும், ஒவ்வொரு எண்ணத்திலையும், ஒவ்வொரு பேச்சிலையுமே அந்த சத்தியத்தன்மையும் தூய்மையும் தான் தெரியும்ன்ற.
இல்லை அப்படியே பாபாவை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பாபாவுடைய வார்த்தையில் சத்தியத்தன்மையும் தூய்மையும் தானே இருக்குது, சுப பாவனை தானே இருக்குது, பணிவு தானே இருக்குது. அந்த மாதிரி தான் பாபா இதயத்தில் உட்காந்துட்ருக்கிற குழந்தைங்களுடைய எண்ணம் சொல் செயலில் அவங்க தொடர்பில் யார் கூட வந்தாலும் அது அந்த பழகிற விதத்திலையும் சத்தியத்தன்மையும் தூய்மையும் தான் தெரியுன்ற. அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏன்னா பாபா சொல்கிறார் இல்லையா, கோபப்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறீங்கன்னா அது சத்தியத்தை புரிய வைக்கிற விதம் கிடையாது. சத்தியத்தை சத்தியத்தின் மூலமாக புரிய வைக்கணும். பொய்யான குணத்தினால எப்படி புரிய வைப்பீங்க? கோபப்படுறது பொய்யான குணமாச்சு. அதேமாரி மற்றவங்க தப்பாக நடந்தால் எனக்கு பிடிக்காது, கோபம் வரும். அப்போ கோபப்படுறது முதல்ல சத்தியத்தன்மையான்ற. சத்தியத்தை நிரூபிக்கணும்னா நீங்கள் சத்தியத்தன்மையில் நிலைத்திருந்து நிரூபிக்கணும். அந்த பணிவு அன்பாகத்தான் புரிய வைக்கணும். அப்படி நீங்கள் கோபப்பட்டு அசுர குணத்தோடு ஒரு விஷயத்தை புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி புரிய வைக்கவும் முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம பவர்ஃபுல் முறையிலே லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.